ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த கானை நம்ம வேக வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதை உப்பு போட்டு வேக வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதை அந்த நார்லாம் எடுத்துட்டு அப்புறம் வேக வைங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த கானை நம்ம சாலட் மாதிரி செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை உப்பு போட்டு வேக வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இந்த கான் வெந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ், உரிச்சாச்சு. இப்போ நம்ம சாலட் செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கானில் இப்போ நம்ம இந்த வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சமாக தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த கானில் உப்பு போட்டு தான் வேக வச்சுக்கிறோம், அதனால் கம்மியாகவே உப்பு ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை நல்லா கலக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த கான் சுட்டிலே இந்த பட்டர் உருவிடும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பட்டரை ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் நல்லா கலக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த ஃப்ரெஷ் க்ரீமை ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்ட்டாக இருக்கும். எப்பவுமே இந்த வெஜ் சாலட்டு, இந்த கார்ன் சாலட்லாம் இந்த ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா கலக்கிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் லைட்டாக லெமன் புளிங்க ஃப்ரெண்ட்ஸ், சும்மா லேசாக மட்டும் புளிங்க, ரொம்ப வேணாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் கொத்தமல்லி தூவிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வெஜ் சாலட் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த வெஜ் சாலட் உடம்புக்கு நல்லது ஃப்ரெண்ட்ஸ். காணுன்றதுனால பசங்களுக்கு எல்லாருக்கும் செஞ்சு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டாட்டா பாய், மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.